ஒரு அழகான ஊர்ல லட்சுமி, ராம்னு 2 அக்கா தம்பி இருந்தாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மாவும் இல்ல, ஆதரவு கொடுக்க யாருமே இல்ல. பசி கொடுமையால தினமும் ஊர்ல பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டாங்க. ராம், இப்படியே எத்தன நாளைக்கு பிச்சை எடுத்து உழைக்காம சாப்பிடுறது? நாம ஏன் ஏதாவது வேலைக்கு போகக்கூடாது? ராம், நமக்கு யாருக்கா வேலை தருவா? நாம தான் சின்ன பிள்ளைங்களா இருக்கோமே. லட்சுமி, நம்பிக்கையோடு போய் கேட்போம் ராம். யாராவது கண்டிப்பா உதவி செய்வாங்க. 2 பேரும் ஒரு பெரிய பண்ணையார் வீட்டுக்கு போனாங்க. ஐயா, எங்களுக்கு வேலை கொடுங்க. கூலியா காசு கூட வேண்டாம். எங்களுக்கு சாப்பாடு மட்டும் போட்டா போதும்னு கெஞ்சி கேட்டாங்க. அவங்க நிலைய பார்த்த பண்ணையார் மனசு இறங்கி வேலை கொடுத்தாரு. அந்த பண்ணையார் வழக்கமான சில பயிர்களை மட்டும்தான் விவசாயம் செஞ்சாரு. ஆனா லட்சுமி ஒரு புது யோசனை சொன்னா. லட்சுமி, ஐயா, வெறும் தானியம் மட்டும் இல்லாம பலவிதமான பழங்கள், காய்கறிகளை பயிரிட்டா இன்னும் லாபம் கிடைக்கும். நமக்கு தேவையான உணவை நாமளே இங்க விளைவிச்சுக்கலாம். அவ சொன்னது பண்ணையாருக்கும் பிடிச்சிருந்தது. சரின்னு சம்மதிச்சாரு. லட்சுமியும் ராமும் வெயில் மழைன்னு பார்க்காம அந்த நிலத்துல மண்ண பொன்னாக்க உழைச்சாங்க. சில மாசத்திலேயே அந்த நிலம் காய்கறிகளாலும் பழங்களாலும் நிறைஞ்சு போச்சு. பண்ணையாருக்கு எதிர்பார்த்ததை விட பெரிய லாபம் கிடைச்சது. பண்ணையார் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்த லாபத்துல பாதிய லட்சுமிக்கும் ராமுக்கும் பிரிச்சு கொடுத்தாரு. அந்த பணத்தை வச்சு அவங்க ஒரு சின்ன நிலம் வாங்கி அங்கேயும் கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சாங்க. லாபம் வர வர இன்னும் நிறைய நிலங்களை வாங்குனாங்க. இப்போ அவங்க ஒரு பெரிய பண்ணை வீடே கட்டிட்டாங்க. அவங்க நிலத்துல வேலை செய்ய நிறைய பேரை சேர்த்துக்கிட்டாங்க. வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் மட்டும் இல்லாம தங்குறதுக்கு வீடும் 3 வேளை சாப்பாடும் கொடுத்தாங்க. அக்கா தம்பி 2 பேரும் சேர்ந்து ஏழை மக்களுக்காக ஒரு இலவச மருத்துவமனையையும் கட்டி தந்தாங்க. ராம், அக்கா, அன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரோட்ல நின்னோம். ஆனா இன்னைக்கு இவ்வளவு பேருக்கு நம்மளால வாழ்வாதாரம் கிடைச்சிருக்கு. லட்சுமி, ஆமா ராம், நாம இன்னைக்கு இந்த நல்ல நிலைமையில இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்ம உழைப்பும் இந்த விவசாயமும் தான். நம்ம உயிர் இருக்க வரைக்கும் இந்த விவசாயத்தை நாம காப்பாத்தணும். விவசாயம் தான் நம்ம உயிர். விவசாயமே நாட்டின் முதுகெலும்பு. விவசாயத்தை காப்போம்.